பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து மூலம் இந்த காலை வேளையில் வாழ்த்துக்கிறேன். நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபகாசம் பண்ணி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அப்போது நெகேமியா இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவன் சுயத்தை குறித்து கேட்டு அவன் அழுகலை. இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற தேவ ஆலயத்துடைய அலங்கு அடிக்கப்பட்டிருக்குது. தேவ ஆலயத்துடைய அலங்கு அடிக்கப்பட்டிருக்குது. கேட்டோன்னே துக்கித்து சில நாளாய், ஒரு நாள் உபகாசம் பண்ணிட்டு இல்லை, சில நாளாய் துக்கித்து அழுது. துக்கத்து மாட்ட நிறைய பேர் துக்கம் இருக்கும், அழுக வராது. ஆனால் நெகேமியாவுக்கு துக்கித்து அழுது உபகாசம் பண்ணி, நிறைய பேர் அழுதுகிட்டே இருப்பாங்க, சும்மா அழுவாங்க, துக்கம் இருக்கும், அழுவாங்க. ஆனால் நெகேமியா எப்படி பாருங்க, துக்கித்து அழுது உபகாசம் பண்ணி. அவர் துக்கத்தோடு உபகாசம் பண்றாரு. துக்கத்தோடு உபகாசம் பண்ண முடியுங்களா? யாரால முடியாது. துக்கம் வந்துச்சுன்னா, மனசு இருந்துச்சுன்னா உபகாசம் பண்ணி தேவசபத்தில் உட்கார மாட்டாங்க. ஆனால் அந்த நெகேமியா அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அந்த துக்கத்தை மாற்றுகிற தேவனை நோக்கி என்ன பண்ணாங்க, தேவனை நோக்கி மன்றாடினாராம். அது அடுத்த வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பாவம் செய்யல, ஆனா அந்த ஜனங்களுடைய எல்லா பாவத்தையும் இவர் செஞ்சது போல தன்னை இருந்தாருங்க, மன்றாடினார். இந்த காலை வேளை சொல்லுகிற நீங்களும் நானும் மன்றாட வேண்டிய காலத்துல இருக்கிறோம். தேசங்களுக்காக, பட்டங்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கிறோம். சில நாள் எலெக்ஷனுக்காக எல்லாம் ஜோம் பண்ணோம், மன்றாடணும். அப்புறம் என்ன பண்ணுங்க, எல்லாரும் அமைதியா கப்சிப்புன்னு ஆயிட்டோம் இல்லைங்களா? எல்லாருடைய ஜெப வாழ்க்கையும் ஜோம் பண்றோமாங்கிறது தெரியல. எழுப்புதலுக்காக கொஞ்ச நாள் ஜோம் பண்ணுவாங்க, அப்புறம் எழுப்புதல் வந்த மாதிரி அமைதியாயிருவாங்க. ஜெபங்கிறது அப்படி அல்ல, பாரங்கிறது அப்படி அல்ல. பாரம்னா இந்த வார்த்தைகளை கேட்டவன துக்கித்து அழுது சில நாளா ஜெயிக்கிற வரைக்கும், அந்த நடக்கிற வரைக்கும் ஜெபம். இந்த நெகேமியா அப்படித்தான், அலங்கம் கட்டி முடிச்ச வரைக்கும் ஜெபம். அலங்கத்தை சும்மா அழுதுகிட்டே இருக்காருல்ல, அவரு அலங்கத்தை கட்டி முடிச்சார். இன்னைக்கு எழுப்புதல் ஒர்க்கால் ஜெபம் பண்றோமே, இந்த எழுப்புதல் என்னங்க? ஒரு கிறிஸ்தவனை மாறிடணும், ஒரு தேவ பிள்ளைய மாறணும். அதுதான் எழுப்புதல். எழுப்புதல்னா என்னென்ன பல கற்பனைக்கு தொட்டலாங்க எல்லாரும். இல்லை, எழுப்புதல்ங்கிறது மனந்திருப்புதலுக்கு ஏற்ற நல்ல கனி கொடுக்கறதான் எழுப்புதல். எழுப்புதல்ங்கிறது என்னன்னா, தேவனுக்கு பிரியமா வாழ்றதான் எழுப்புதல் என்னங்க? இந்த தேசத்துல எழுப்புதல் வரணும்னா எங்க வரணும்? சபையில தான் எழுப்புதல் வரணும். சபைக்குள்ளதான் எழுப்புதல் வரணும். ஜனங்களுக்குள்ள, நமக்குள்ளதான் எழுப்புதல் வரணும். நமக்குள்ளதான் மனதிருப்புதல் வரணும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தேவன் பக்கமா திரும்பினாங்களோ அதே போல நம்மளும் தேவன் பக்கமா என்ன திரும்பணும். முழு இதயத்தோட, முழு ஆன்மாவோட நம்ம அவர் பக்கமா திரும்பணும். இந்த நெகேமியா கேட்டவன துக்கித்து அழுகாரு. சொந்த காரியத்துக்காக அவர் அழுகல, தன்னோட தேவ ஆலயத்துடைய அலங்கு இடிக்கப்பட்டது கண்டவனே. இன்னைக்கு நிறைய ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்குங்க. நிறைய தேவ பிள்ளையுடைய நீயே ஆலயன்ட்டார் ஆண்டவர். நிறைய தேவனுடைய ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்குது. தேவ ஆலயங்கள் எழும்பிட்டு ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கு. தேசத்துல நிறைய இடங்கள்ல பின்வாங்கி போன வாழ்க்கை, நிறைய வாழ்க்கை பின்வாங்கி கிடக்குது. குடிகாரங்களா தேவாலயமா இருக்க வேண்டிய குடிகாரனா இருக்கிறாங்க, பின்வாங்கி போயிருக்கிறாங்க. இன்னும் சிலர்கள்லாம் இன்னும் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாங்க. தேவன் நீ கடவுள் இருக்கிறாரான்னு கேட்கறவங்களாம் இருக்காங்க. ஒரு 2012 வருஷம் இருக்கும், சகோதரர் வந்தார் இங்க ஆலயத்துல வந்து ஆதி நாட்கள்ல ஆண்டவர் நல்லா ஏற்றுக்கொண்டார். ஆனா இன்னைக்கு பார்த்தா அவர் குடிகாரனை சுத்திட்டு இருக்காரு. சொல்லுங்க, புரியுங்களா? அப்போ மனந்திருப்பதற்கு ஏற்ற ஒரு கனி கொடுக்காம நம்ம என்ன இருக்கிறோம்? மனந்திருப்பதற்கு ஏற்ற கனி, சாட்சி உள்ள ஜீவியோ, தேவனுக்கு பிரியம் உள்ள ஜீவியோ, மன்றாடுறது மாத்திரமல்ல, மன்றாட்டு வீரன் மன்றாடாம இருந்தா அவன் மன்றாட்ட வீரனே இல்லை. ஜபம் பண்ண வேண்டியவன், பாரப்பட வேண்டியவன், கண்ணீர் வடிக்க வேண்டியவன், அவன் பாரப்படாம இருந்தா அவன் மன்றாட்டு வீரனே இல்லை. தேவனோட வார்த்தை கேட்டவுடனே, தேவனுடைய சத்தத்தை கேட்டவுடனே அழுது ஜெபிக்கிற அந்த நாட்கள் எங்கீங்க? இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்துக்கு உணர்த்தினா நீங்க அழுவீங்களே, இன்னைக்கு அந்த உங்க வாழ்க்கையில இருக்குதா? இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் உங்களை ரோட்ல யாராவது பார்த்து கஷ்டப்பட்டா உடனே அழுவீங்களே, ஜெபம் பண்ணுவீங்களே, அவங்களுக்காக கதறுவீங்களே, விண்ணப்பம் மாத்துவீங்களே, அந்த ஜெபம் உங்க வாழ்க்கையில் இருக்கா? இன்னைக்கு என் பிரச்சனை, என் குடும்பம், நிறைய விஷயங்கள் நம்ம சுயநலமா போய்கொண்டே இருக்கிறோம். இல்லை, நம்ம ஆதி நாட்கள்ல இருந்த அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள ஜீவத்துக்கு நேரம் திரும்பணும். நம்மளை புதுப்பிக்கிற நாளா மாறணும். நம்மளோட வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, நம்முடைய எல்லா பர்சனல் எல்லா வாழ்க்கையும் புதுப்பிக்கிற நாளாய் மாறணும். தேவ பிள்ளை எந்நேரம் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டே இருந்தா எத்தனை நாள் சோர்ந்து கிடப்பீங்க? ஏசு கிறிஸ்து வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்கன்னு பதில் சொல்ல முடியுங்கனால. அப்போ இந்த காலம் மன்றாட வேண்டிய காலம், துதிக்க வேண்டிய காலம். இந்த காலம் எப்போதும் மன்றாடி ஜெபிக்கிற காலங்க. இன்னைக்கு நம்ம ஜெபிக்காம விட்டுட்டா தேசம் அழிஞ்சு போகும், பட்டணம் அழிஞ்சு போகும். தேசங்கள் வருகிற எல்லா பாவ அருவருப்புகளும் இன்னும் தேசத்துல படம் கொண்டு பெருகிரும். அப்போ மன்றாட வேண்டியவங்க, ஜெபிக்க வேண்டியவங்க, ஜெபிக்கிற நீங்களே சோர்ந்து போனீங்கன்னா இந்த தேசத்துல இருக்கிற எத்தனை பிள்ளைகள் ஜெபம்னு தெரியாது,
ஏதோ சபைக்கு போறாங்க, துணிவு தனிப்பட்ட வாழ்க்கையில் இருப்பாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளை சோர்ந்து போய் உடைந்து போனீங்கன்னா எப்படி தேசத்தை எழுப்பு வரும்? எப்படி ஜனங்க மனம் திரும்புவாங்க? எப்படி ஒரு மனந்தேற்ற கனி வரும்? தேவ பிள்ளையே, நெகேமியா போல என் ஆண்டவர் இந்த காலை வேளையில நெகேமியாவை தேடுறாரு. ஒரு வார்த்தை கேட்டோன்னே கதறி அழுகிற ஒரு நெகேமியாவை தேடுறாரு. ஒரு வார்த்தை கேட்டோன்னா ஆணோட பாரத்தை சுமக்கிற ஒரு நெகேமியாவை தேவன் தேடுறாரு. ஒரு நெகேமியாவை தேவன் காலை வேளை தேடுகிறார். தன் பாரத்தை சுமக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவுடைய பாரத்தை சுமக்கிற ஒரு நெகேமியாவை இந்த காலை வேளை தேடுகிறார். ஒரு தெபோராவை தேவன் தேடுகிறார். தேவனுடைய சிலுவை சுமக்கிற, உண்மையை சுமக்கிற, தேவனுக்காக நிற்கிற ஒருவனை தேடுறாரு. ஆனா சொல்லியிருக்காரு, சுவரை அடைக்கவும் திறப்பில் நிற்கவும் ஒருவனை தேடுனேன், ஒருவனை இல்லையே. ஆண்டவர் அப்படிதான் இன்னைக்கு இந்த காலை வேளை கூட உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அன்னைக்கு திறப்பில் நின்று அழுது இரவு சோம் பண்ணுவீங்களே, உங்க கண்ணீர் அவருக்கு தேவை. உங்க கண்ணீர் அவருக்கு தேவை. திறப்பில் நின்று சுவரடைக்கிற அந்த வாழ்க்கை அவருக்கு தேவை. இயேசுக்கு வேணும். உன் கண்ணீர் வேண்டும் தேசத்துக்கு. தேசம் மாறணும், பட்டணம் மாறணும். உன் கண்ணீர் வேண்டும். உன் அழுகுறல் தேவ சமூகத்தில் கேட்கப்பட வேண்டும். திரும்ப தேவ பக்கத்துல, தேவ சமூகத்தில் திரும்புங்க. தேவன் இந்த காலை வேளை உங்களை தான் அழைக்கிறார். மன்றாட, போராட உங்களை தான் அழைக்கிறார். வாங்க, இயேசுவின் நாமத்துல வாங்க, தேவனுக்காக எழுந்து பிரகாசிங்க. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த நல்ல பிதாவே, நெகேமியாக்கள் எழுமணும், எஸ்தர் ராசாதிகள் எழுமணும், தேவகுமார்கள் எழுமணும். ஆண்டவரே, ஜெப வீராணிகள் சோர்ந்து போன எல்லா ஜெப வீராணிகளை எழுப்புங்க. நாமத்துக்கு மகிமையை நிறுத்துங்க. தர்சனாக இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம் நல்ல பிதாவே. ஆமென்.